மீனா உண்மையை சொல்ல பாக்கியத்துக்கு பக்குன்னு ஆகுது. ஆனால் சமாளிச்சுட்டு, என்னம்மா நீ இப்போ புது கதை சொல்கிற, நகையை போலியாக மாற்றிட்டு வந்துட்டு இப்போ பொய் சொல்கிறீங்கன்னு பாக்கியம் கேட்குறாங்க. கதிரும், என்ன பொய் சொல்கிறீங்களா? யார் பொய் சொல்கிறாங்க? நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க. நீங்கள் போட்ட நகையெல்லாம் கவரிங்னு ராஜி முதல்ல என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்கிறாரு. நகையும் பொய்யா? ஏங்க உங்ககிட்ட நாங்கள் நகை கேட்டோமான்னு சரவணன் மனசன் வந்து கேட்குறாரு. கோமதியும் பாண்டியனும், உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, ஏன் எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க? இப்படி ஆளாளுக்கு குடும்பத்தில் ஒரு விஷயத்தை மறைச்சா எப்படிமான்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, உண்மையை சொன்னால் மயிலக்கா வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் தான் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. மேடம், தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு இவங்க பேசுனதை நான் மட்டும் இல்லை, ராஜிக்கும் தெரியும். மொட்டை மாடியில் நின்று நானும் ராஜியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் மயிலக்காவும் இவங்க 2 பேரும் பேசுனதை கேட்டோம். விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையை வெளியே சொன்னால் எங்கள் பொண்ணோட வாழ்க்கை பாழா போயிடும்னு கெஞ்சினாங்க மேடம். சரி, மயிலக்கா வாழ்க்கையாச்சுன்னு போனால் போகுதுன்னு விட்டால் இவங்க ரொம்ப தான் பேசுகிறாங்க. மயிலக்கா வந்தால் இப்போ உண்மை தெரிஞ்சிடும், அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க மீனா. இன்ஸ்பெக்டரும் மயில உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. ராஜியும் மயிலும் ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்கே பாரு மயில், நீ உன் புருஷன் வீட்டுக்கு போட்டுட்டு போன 80 பவுன் நகையும் தங்கம்னு இன்ஸ்பெக்டர் அம்மாட்ட சொல்லணும். அப்போ தான் அவங்கள நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம். நீ உண்மையை சொன்னால் நாங்கள் 2 பேரும் ஆயுசுக்கும் ஜெயிலில் தாம்மா இருக்கணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. மயில் தலையை ஆட்டிக்கிட்டே அழுதுகிட்டே ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. இன்ஸ்பெக்டர் மயிலுக்கிட்ட, உண்மையை சொல்லுமா, உங்கள் அம்மா அப்பா போட்ட நகைகள் தங்கமாக கவரிங்கன்னு கேட்க, மயில் நான் போட்டுட்டு போன நகையெல்லாம் தங்கம்தான் சொல்கிறாங்க. ராஜி மீனா குடும்பத்தார் எல்லாரும் அதிர்ந்து போய் நிற்க, ராஜியும் மீனாவும், ஏங்கக்கா இப்படி நான் கூசமாக போய் சொல்கிறீங்க, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மயில், இல்லை நகை தங்கம்தான்னு மீண்டும் சொல்கிறாங்க. ராஜி, நம்ம மொட்டை மாடியில் ஃபோட்டோ வீடியோ எடுத்ததில் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சர்ச் பண்ணிக்கிட்டே, ஏக்கா நீ சரவணன் மாமா கூட திரும்ப சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? இந்த குடும்பம் எக்கேடுகட்டு போனால் என்னன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மாமா மேலே வச்சுருந்த பாசமெல்லாம் பொய்யா அப்படின்னு மீனாவும் ராஜியும் மயிலை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. மயில் உண்மையை சொல்ல போகிறாங்களா, இல்லை அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்ல போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.